வணக்கம். ஹாய். 430 என் கூட இருப்பவர் என் கூட வேலையும் செய்பவர் ஜெஷ்வா அஸ்வின் அப்படிங்கிறவர். He is also on YouTube. You can find him in Provoking Pages, இவருடைய யூடியூப் சேனல். So like 400, 410 and 420, we are inviting one of our viewers to become the host for the 10th episode. And அதே மாதிரி Q&A, comments, opinions டிஸ்கஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். வெல்கம். Thanks for having me, Raj. So நான் ஏன் இங்கே இருக்கிறேன்னா, I have watched all the 420 episodes and I have seen and I have gained a lot of insights from here, so I wanted to be a part of it. So இப்போது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 420 ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 429 வரைக்கும் காமெண்ட்ஸ் பற்றி we shall discuss. Okay. And also I have some personal questions which we might want to talk about. So நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து போகலாம். So the first one is Quotidian 421, Ask King or should I say Ask Queen. ஓகே, யா. ஸோ அந்த Quotidian எபிசோட் இதை பற்றி எனக்கு ஒரு தாட் வருது. யூ ஆர் அ யூடியூப் கிரியேட்டர் யுவர் செல்ஃப். இந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ஆண் பாலை முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒட்ட வைக்கிற மாதிரி ஒரு பிஎஸ் போடுற மாதிரி பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கிறதுக்காக கிங்குக்கு குவீனு, ஹிஸ்ஸுக்கு ஹர், இந்த மாதிரிலாம் போடுறத பற்றி what are your thoughts? Do they look artificial and injected, or is that the right way to go? What do you think? Okay, I think it looks artificial. Obviously நம்ம போடும்போது artificial ஆகும். Even I have did it in my content. நான் create பண்ணும்போதும் sometimes we have to be conscious to be politically correct. It takes an effort தான், but I wouldn't blame it. At least we are trying. We have been conditioned in such a way. So இப்போ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுறோம்னா let's make the change and let's make அந்த ஸ்டீரியோடைப்ஸை உடைக்கிறோம் நம்ம உடைக்கிறோம் and we're making it natural. தவறா கத்துக்கிட்ட பாடங்களை we are trying to unlearn. Yes. And நம்மளால முடிஞ்ச ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை மக்களுக்கு கொடுக்க பார்க்குறோம்னு நினைக்கலாமா? ஆமாம். ஏன்னா இப்போ ஒரே டேல நம்மளோட 2 பேரோட வீடியோ பார்த்துட்டு போகிறாங்கன்னா நேச்சுரலி அவங்களுக்கு ஹிஸ் ஆர் ஹர்ங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, பிகாஸ் தே ஆர் கன்சியூமிங் தட். ஐ கெட் தட். ஓகே. குயின். ஆஹா. ஆல்ரைட். ஸோ அதில் ஒரு காமெண்ட் இருந்துச்சு, அதாவது இட் இஸ் அபவுட் த ரப்பர் டக்லிங். I really loved that analogy. Okay. So the rubber duckling the commenter was coding cultivation. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்கூல் டேஸில் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, எப்படி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ரப்பர் டக்கிங்கில் போய் ஒரு கொஸ்டின் கேட்டால் while you ask the question, அந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது you will realize the answer and you would get the answer. அந்த மாதிரி the process of asking helps you come to the answer. Yeah. It's not the teacher who helps you. Okay. Exactly. இது நம்ம நிறைய இந்த ரைட்டிங்க்கு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா you should write it down. அப்போவே you will get the answer, solution அப்படின்லாம் சொல்லுவோம். Okay. அந்த மாதிரி தான் இது அவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு கொஸ்டினை அந்த வாத்தியார்ட்ட கேட்குறதுக்கு நடந்து போகிற வழியிலேயே they would get the answer அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலஜி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஈவன் இன் this happens in my team too. ஸோ நாங்கள் எங்கள் டீமில் ஒர்க் பண்ணும்போது புதுசாக ஒருத்தவங்களை எடுத்து after we train them, we tell them that before you come and ask a question to us or to any mentor, okay, you should try it out in your account. நீ டெஸ்ட் பண்ணு, நீ என்னெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லு. That's what you said. And you should earn that right to ask the question. It was a beautiful point. அதாவது தெரியல கை தூக்கிட்டு பதில சொல்லு அப்படின்னா அந்த பதில் நிற்கவும் நிற்காதுன்னு நினைக்கிறேன். I don't think it will stick. You need to create the vessel into which the master can drop the answer. Exactly. அந்த வெசல் கிரியேட் பண்ணுற எஃபர்ட்டை நீ போட்டிருக்கியா இல்லையா, அது முக்கியம்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னொரு தாட் வருது நீ கேட்க ஆரம்பிச்சப்புறம், இந்த கடவுளிடம் போய் முறையிடுவதுன்னு சொல்கிறாங்களே, அதுவே இதுதானோ? அதாவது சபரிமலையில் 4 மலைகளை தாண்டி இருக்கிற அந்த 18 படியை தாண்டி இருக்கிற அந்த பகவான்கிட்ட போகும்போது இட்ஸ் த ஜர்னி. By the time you finish that hard and tough and tiring, taxing, tortuous trip, you already know what you were looking for. கடவுளே ஒரு ரப்பர் டக் தானோ, a MacGuffin, something, எதையாவது ஒன்று வேணும் ஒரு ஆணி மாதிரி மாட்டி அது கயிறை சுற்றி இழுக்கிறதுக்கு. Many people look at God as that, perhaps. அவங்களுடைய தாட்ஸை கோர்வையாக ஃபோக்கஸ் பண்ணி கன்வர்ஜ் பண்ணுறதுக்கு உதவுறதோ என்னமோ. கண்டிப்பாக. ஐ திங்க் த சேம் டூ. ஒரு பாயிண்ட், ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு தன்னை அறிதலும்பாங்கல்ல, they get to know that, they get to know about themselves, know yourself. Okay, that actually helps. Maybe நீங்க சொன்ன மாதிரி rubber duck could be a god too in some cult. We never know. அதுக்கப்புறம் so next episode it is about smartphone. So smartphone நால there were many comments. காமனா என்ன வருது அப்படின்னா, you should be smart enough to use the smartphone அப்படிங்கிறது வருது. Okay. That is true. நமக்கு we should optimize it அந்த மாதிரி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான், வெங்கடேஷ் அப்படின்னு பேர் அவருக்கு.
அவர் வந்து he still uses a feature phone, not a smartphone. ஏன் அப்படின்னு கேட்டால் the quip he makes is I will never let a device be smarter than me அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வருவார் அவர். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் தட் மேக்ஸ் இஸ் ஈவன் மோர் ஸ்மார்ட்டர். கரெக்ட். அப்போது அதில் ஒரு காமெண்ட் இருந்துச்சு என்னென்னா ஃப்ரம் ஸ்மார்ட் ஜி அபவுட் த மூன் லைட்டிங். ஸோ மூன் லைட்டிங் பற்றி அவர் வந்து இஃப் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சம் ரெலவென்ட் ஸ்டஃப், ரெலவென்ட் நம்ம ஒர்க் பண்ணுற ரிலேட்டடாகவே நம்ம மூன் லைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வில் பி அ ஸ்டார் லைட்டர், ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறாரு. ஸோ ஐ ஹேட் ஒன் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ நம்ம ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம், இஃப் ஐம் டூயிங் சம்திங் ரெலவெண்ட் டு தட் இந்த எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் அப்படின்னா இட் மேக்ஸ் சென்ஸ் தான். பட் நாட் எவ்ரி ஒன் இஸ் ப்ரிவிலேஜ் டு கெட் த ஜாப் தே லைக் ஆர் டு ஒர்க் அண்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தே லைக். அப்போ அவங்க வந்து அவரோ அவளோ என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரைட். ஸோ இந்த மூன் லைட்டிங் பற்றி ஐ ஃபர்ஸ்ட் மேக் மை ஸ்டான்ஸ் வெரி கிளியர். இதை பற்றி இன்னொரு இடத்துலையும் பேசியிருக்கேன். உன்னுடைய வேலையை தாண்டி இருக்கும் நேரம், அந்த நேரத்தில் தான் நான் இதை செய்கிறேன், அதனால் the company cannot question me or it's not any illegal, immoral thing that I'm doing அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. Because yes, you work only 8 hours, 9 hours a day or how many hours, but the rest of the time is supposed to be in preparation for that work or in satisfaction of having completed that work or in relaxation so that you can recharge yourself to come again with the same vigor and energy. இங்கே பாட்டுக்கு உழைச்சிட்டு வீட்டுக்கு போய் நான் ஊபர் டிரைவராக இருக்கேன், நான் வந்து மிளகா இஞ்சி போட்டு உங்களுக்கு ஊறுகாய் போட்டுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் இஃப் யூ கீப் கோயிங் இன் சம் டைரக்ஷன் ஆர் தி அதர், யோர் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது இட்ஸ் நாட் தட் யூ ஆர் கிவிங் ஒன்லி 8 hours a day to a company, to the work that you are doing. You are completely committed. ஆனாலும் ஏன் மூன்லைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு 2 காரணங்கள் தான் தோணும். முதல் விஷயம் வந்து எதுக்காக நீ அந்த வேலை பண்ணுறையோ, there will be the money that you want to keep the fires burning at home in the kitchen. Also there is another fire burning, the passion-ங்கிற fire, to chase your dream, to achieve something, to learn something. அந்த ஃபயரையும் இந்த வேலை கவனிக்கணும். இவங்க உங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து இட் ஒன்லி டேக்ஸ் கேர் ஆஃப் ஒன் ஃபயர் பேக் ஹோம் அப்படின்னா இந்த நெருப்பை அணைப்பதற்கு நீ தேடி போகத்தான் போவேன். ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். பட் அது கிடைக்கிற வரைக்கும் யூ ஷுட் நாட் செட்டில். இந்த நெவர் செட்டில்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கேன், ஒன் ப்ளஸோட இதே ஸ்லோகனே தான், நெவர் செட்டில். ஓ, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின எபிசோடோ? ஆமாம். வாவ். ஸோ நெவர் செட்டில், தட் இஸ் த ஆன்டிடோட் டு திஸ் மூன் லைட்டிங் பிஸ்னஸ். ஃபைண்ட் இட் அவுட். உன்னுடைய பேஷன் எது, கம்பெனியோட ரோட் மேப், உன்னுடைய விஷன், அது ரெண்டும் அலைன்மெண்ட்டில் இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். They used to say in the relaxing, it is not just sleep, it is doing what we like. Doing what you like, yes. So for example, if I like to do presentation, company la enakku velaya irukumbodhu I would find it relaxing to do it. Appo namakku vera edume the flow state. Yeah. So that is about இது. And I had a personal question. We were talking about sensors அந்த இதில், ஒரு மொபைலுக்குள்ள எவ்வளோ சென்சார்ஸ் இருக்குது, ஸோ தட் அது பேட்டரி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுதுன்னு. இப்போ கார்லையுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய சென்சார்ஸ் வருது. காரில் ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா சென்சார் டெல்ஸ் யூ ஓகே தர் இஸ் இவ்வளோ சென்சார் உள்ளே வைக்கிற போது டு யூ திங்க் அட் சம் பாயிண்ட் ஹியூமன்ஸ் வுட் ஹேவ் சென்சார், ஹே உன் லிவரில் பிரச்சனை இருக்குது, ஹே உன் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே சென்சார் வைக்கிற ஸ்டேட் வரும். ஐ திங்க் தட் ஹஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங். ஓகே, நம்மளுடைய அந்த 429வது எபிசோடில் கூட அதை பற்றி பேசுகிறோன்னு நினைக்கிறேன். அந்த டிஜிட்டல் செல்ஃபை பற்றி பேசும்போது த கொஸ்டின் இஸ் ப்ரைவசி. இதை நீ மிஸ்யூஸ் பண்ணி என்னுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீ ஏற்ற போறியா, அதுக்கு பயந்து என்னுடைய லிவரில் இருக்கிற ப்ராப்ளமை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். பட் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது வந்து இது நீங்கள் 2-3 வருஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் க்யூரே பண்ணியிருப்பேன், இப்போ வந்திருக்கீங்க இவை கேன் ஒன்லி அப்படியே சஸ்டெயின் வேணால் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் த டைம் ஹஸ் கம் ஃபார் அஸ் டு அவேக்கன் and start measuring and living the documented life. Yeah. Okay, so the next one is 423, becoming lean.
ஓகே, ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு பிகம் லீன். இப்போது அதில் வந்து நிறைய புக்ஸ் பார்த்தோம் நம்ம லீன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் தெர் வாஸ் அ காமெண்ட் ஃப்ரம் அஸ்வின் சந்திரன். ஸோ அவர் என்னென்னா, நீங்கள் சொன்ன இந்த டிக்ளேர் வார் ஆன் வேரியேஷன் அதை வந்து நிறைய பேர் வந்து என்டார்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஸ்வின் சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, ஹி கம்பேர்ட் இட் வித் தோனிஸ் strategies and performance. Okay. So what is your take on declaring war on variation? Should we always stick to a plan, or we should be flexible with it? அது முடியுமான்னு தெரில. அது அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, டிக்ளேர் வார் ஆன் வேரியேஷன். ரொம்ப இஃப் யூ அரைவ்ட் அட் அ பர்டிகுலர் சக்ஸஸ் ஃபார்முலா, ஸ்டிக் டு இட் அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கு. தோனி கேஸ்லேயும் சில சமயங்களில் அது நம்ம பார்த்துருக்கோம். பட் the world isn't fair. It isn't such a friendly environment that it will allow you to do the same thing and succeed once again. யுவராஜ் சிங்கை இன்னொரு தடவை 6 சிக்ஸர்ஸ் அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. அந்த பவுலரும் அவ்வளோ அசிங்கமாக போட மாட்டான், இவரும் அவ்வளோ தைரியமாக அடிக்கவும் முடியாதா இருக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வேரி. பட் அந்த வேரி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான பர்சனல் லெசன் என்ன அப்படின்னா, வேரி வித் ஒன் ஐட்டம் ஃபிக்ஸ்ட். ஒரு ஆணி அடித்து அந்த அதில் நீங்கள் கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேயலாம். அவுத்து விட்ட மாதிரி மேயக்கூடாது. அதாவது சேஞ்ச் ஒன் வேரியபிள் அட் அ டைம் அப்படிம்பாங்க. ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு see a different ரிசல்ட், இங்கே ஒரு டயலை திருகி அங்கே ஒரு டயலை திருகி இங்கே ஒரு ஸ்லைடரை நகர்த்திட்டு என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ராபப்ளி யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட். பட் இட் இஸ் ஆஸ் குட் அஸ் யூஸ்லெஸ் பிகாஸ் எதை மாற்றியதினால் இந்த விளைவு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ யூல் ஸ்டில் பி இன் தி டார்க் இல்லையா? ஸோ எஸ், யூ ஹாவ் டு டிக்ளேர் வார் அகேன்ஸ்ட் வேரியேஷன் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் ஷை அவே ஃப்ரம் தட் வார். பட் அந்த வாரை அப்ரோச் பண்ணுறது வந்து there has to be one foot that is stable. யாரோ ஒருத்தர் சொன்னாருங்க, don't jump into the river both feet அப்படின்னு. தண்ணி சூடாக இருக்கா, தண்ணியில் முதல்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு கால் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீ பண்ணாதான் புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க. That one foot on firm land so that the other can look around, sense aroundங்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். நைஸ். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், ஐடியல் ஸ்டேட்டுங்கிறது எல்லாருக்கும் முக்கியமாக? யூ டாக்கிங் அபவுட் ஐடியல் ஸ்டேட், தட் ஒரு விஷன் இருக்கணும், கிளியராக இதுதான் எனக்கு வேணும்னு இருக்கணும். இந்த டாப் 5 Fortune 500 கம்பெனிஸில் வர்றது என் விஷனாக இருக்கிறதுங்கிறத தாண்டி நான் அந்த டாப் மோஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியல் ஸ்டேட் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டு யூ திங்க் இட் இஸ் நெசசரி ஃபார் எவ்ரி ஒன், ஆர் இஸ் இட் ஓகே டு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ? I think going with the flow is better because everybody can achieve flow state. Not everybody can be number one. Yeah. So எதுக்கு நம்மளுக்கு, why should we plot disappointment into our future? இல்லையா? வம்ப விலைக்கு வாங்கி கொடுத்துக்காம achieve flow, enjoy the moment. அதனால தான் சச்சின் was a greater cricketer than a captain. Because captaincy means win and lose. But cricketing means every ball is the game. அதை நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு பண்ணது வந்து ஃப்ளோ ஸ்டேட். ஐ திங்க் ஃப்ளோ இஸ் பெட்டர். வாட் டு யூ திங்க்? யா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அந்த ஐடியல் ஸ்டேட்டுங்கிறது இட் மைட் ப்ரெஷர் சம் பீப்புள். கரெக்ட். டெஃபினட்டா நாட் எவ்ரிஒன். சச்சின் அகைன் 100th செஞ்சுரிக்கு ப்ரெஷர் எவ்வளவு இருந்தது. He couldn't run. தடவி we saw that happen right in front of our eyes. So flow is the answer. Yeah, nicely put. Next 424th episode, managing kids. Okay. And this was favorite for some of the people, and some even quoted it as the best episode. Okay. What do you think about people calling your episodes this is the best one? ரெண்டு விஷயம் சொல்லணும் அதில். ஒன்று வந்து முதல்ல சந்தோஷமாக இருக்குது, இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்க நல்லா இருக்குது. ஆனால் 2 things that have kind of come after watching these 429 episodes go by. The first thing is, not everybody calls a particular episode the best. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் how unique, how different, how individualistic tastes are. அதனால தான் சுவாரஸ்யமும் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சி எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா இட்ஸ் டூ black and white. I like this color, this spectrum. ரெண்டாவது விஷயம், இது சீக்ரெட்டு, இதை நான் ஏன் உங்கள்கிட்ட வளர்றேன்னே எனக்கு தெரியல. பட் த செகண்ட் திங் இஸ், மோஸ்ட் ஆஃப் தீஸ் பெஸ்ட் எபிசோட் கமெண்ட்ஸ் ஹாவ் கம் ஃபார் எபிசோட்ஸ் தட் ஐ பர்சனலி ஃபெல்ட் ரியலி பர்டர்ப்ட். ஐயோ சொதப்பிட்டோமா, இதை ரீடேக் பண்ணணுமா,
இதை போய் ஒரு எபிசோடாக போட்டிருக்கேனே, இஸ் இட் ஃபாலிங் ஃப்ளாட் அப்படின்னு நினச்ச எபிசோடை ஓ மை காட் இட் டச் த கார்ட் இன் மை ஹார்ட்லாம் சில பேர் எழுதியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இட் ஜஸ்ட் மீன்ஸ் ஐ ஹேவன்ட் ஃபிகர்ட் அவுட் who my audience is and what tune they dance to, what drum beat they dance to. So shortcoming என்னுடையதுன்னு நினைக்கிறேன். But thank you for your words. The audience might change too. இப்போ இந்த நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு people wouldn't have celebrated their movies back in Earlier 50s. ones. Okay. இப்போ they call it cult classic. Correct. So the audience saying Okay. let's keep creating content. Right. And அந்த அதாவது சச்சினோட எக்ஸாம்பிளை கண்டினியூ பண்ணணும்னா அவர் ஸ்கூலில் விளையாடின கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இல்லையா? ரைட். அண்ட் we should always listen அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அது ஐ திங்க் we shouldn't take it generalized. கரெக்டாக அது வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்கும் எடுத்துக்க முடியாது. Let's assume that I am talking things that are not making any sense to you. Okay. அப்போ how can you wait for me to finish if I keep on talking for 20 minutes? Which episode is this? Again, this is 424, managing kids. Right. So yes, listening is important. Listening is probably the greatest gift you can give to the other person. True. அது பணம் இல்லை, அது அட்டென்ஷன், அது நேரம் அப்படிங்கிறது. ஸோ ஐ கெஸ் 20 நிமிஷம் என்னுடைய எபிசோட் டியூரேஷனும் 20 மினிட்ஸு என்ன சொல்ல வரேன்னு தெரியல. ஸோ இந்த 20 மினிட்ஸ் டியூரேஷன் நான் ஒருத்தரை கவனிச்சுட்டே இருக்கேன், என்ன சொல்ல வராருன்னே தெரியல, புரியல. அப்படிங்கும்போது ஐ திங்க் யூ ஹாவ் டு ஃபயர் தட் கான்வர்சேஷன். ஓகே, நீங்கள் அதிலேருந்து unsubscribe பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, I'm talking about இப்போ இது வந்து managing kids. So you are talking about listening to your kids and listening to your employees. அப்போ எம்ப்ளாயீஸ் 20 மினிட்ஸ் பேசும்போது while listening is a gift, time is a gift for me. Correct. ஏன் டைம் நான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் Correct. இருக்கு. So I think a re-evaluation at every time is important. True. Just because உன்னுடைய relationship with me is a husband, wife or a friend or an employee, employer doesn't mean I will forever be open and listening. You have to re-evaluate at every time whether this is worth continuing. And 20 minutes sounds like a good time. Yeah, exactly. This might go beyond 20 minutes, but 20 minutes is, but this is worth it. So Right. next and last question in this, there are comment irundhuchi, even I wanted to ask that. How do you relate managing team with marriage? So the closing thought was, neenga nalla team manage pannuna, it is better if you are married and you have kids. Okay. So how do you justify it, or how do you give more insights on it? ஓகே. ஸோ என்னுடைய கிளையன்டேல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களா, ஆர் ஆர் தே பீப்புள் ஹூ ஆர் மேரிட் பட் டோன்ட் ஹாவ் கிட்ஸ் எட், ஆர் ஆர் தே மேரிட் வித் கிட்ஸ் ஹூ ஆர் மேரிடா எனக்கு தெரியல. பட் த டாப் ஆஃப் மை மைண்ட் தாட் வென் யூ சே ஹவு டு யூ கனெக்ட் பீப்புள் மேரியிங் அண்ட் பீப்புள் ஒர்க்கிங் அப்படின்னா, 2 பேருக்குமே பொருந்துகிற ஒரு விஷயம் வந்து அந்த ரீகாலிப்ரேட், ரீஎவாலுவேட் தான். You have to understand the other person before you get married to that person, not after. Okay. And beating around, finding out the weaknesses, the strengths, the likes, the dislikes, understanding that you have a similar baggage that the other person has to understand. So allowing them to explore, opening up, I think that is very important. அது நிறைய கேசஸில் நடக்காததுனால தான் நம்ம வந்து சில இல்லை இப்போ பலனே சொல்லலாம், they end in disaster. These relationships head towards splitsville. சுருக்கமாக சொல்லணும்னா, the longer you take to evaluate and understand and calibrate and probably compromise and then commit, the longer will you stay together after the commitment. Think about that. அதே தான் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்க்கும். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறீங்கன்னா, அந்த கம்பெனியை பற்றி வெப்சைட் இருக்குது, அந்த கம்பெனியில் எந்த மேனேஜர் கீழே ஒர்க் பண்ண போகிறீங்கிறது முக்கால்வாசி நேரம் யூ வில் நோ. அவருக்கு லிங்க்டின்ல பேஜ் இருக்கும். பை த வே, இஃப் த பர்சன் டசன்ட் ஹாவ் அ பேஜ் இன் லிங்க்டின், இட் டெல்ஸ் அ லாட் அபவுட் தட் பர்சன். ரிமெம்பர் தட் ஆல்சோ, இல்லையா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட், எவாலுவேட், வாட்ச் தேர் பப்ளிக் ட்விட்டர் ஃபீட் பெர்ஹாப்ஸ். I think today there is a lot more potential for transparency, but people are not using it. என்னமோ கண்ணை கட்டி உள்ள அப்படியே இழுத்துட்டு வந்த மாதிரி தான் வராங்க. உள்ள வந்தப்புறம் they start discovering when it's too late. So I would draw that similarity. Nice. Okay.
So we'll move to the 425th episode. That is half empty. Whether the glass is half empty or half full or amma ulla vandu enna solluvaanga. Okay. So that joke worked well. Okay. I saw a few comments. So adula vandu Sumitra Palanisamy, she was saying it is a good way to look at the pessimists. So pessimist வந்து எப்படி கிரியேட் ஆறாங்க from the being with the optimist அப்படிங்கிறது it was a good take அப்படினாங்க. Okay. And another thing she shared was she liked the quote, pessimism comes with optimism. Okay. So on the quote she wanted to take a screenshot and put it on her status. Okay, I'll probably give that image to you. Yeah. You can take it up and use that. Sorry. So இந்த pessimism optimism படி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரெண்டு பேர் பெசிமிஸ்ட்டும் ஆப்டிமிஸ்ட்டும் அப்படியே இருட்டான ஒரு டனலில் போயிட்டுருக்காங்க. வாவ், தூரத்தில் லைட் தெரியுது அப்படிங்கிறான் இந்த ஆப்டிமிஸ்ட்டு. பெசிமிஸ்ட் ஐயோ பயமாக இருக்கே அப்படிங்கிறான். ஆப்டிமிஸ்ட் எண்ட் ஆஃப் த டனல் பா, we have come to the end of the tunnel, light at the end of the tunnel. என்ன எதுக்கு வருத்தப்படுறேன்? It's the train coming, the pessimist. So there are always two sides, இல்லையா? So the pessimist is the person who spends too much time with the optimist. Correct now. So we should be possibilist. Possibilist, yes. நிறைய terms வந்துச்சு, questionologist, possibilist. We came to know a lot of terms. Okay. I'm not sure whether they exist. They are cooked up. Okay. But because it was a scientist who said he is a possibilist, yes pa irukka chance irukku nenikirom. Okay. Yeah. Vaslav Smil, right? Vaslav Smil. Yeah, right. So அதே எபிசோடில் ஜஸ்ட் another thing, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பேசும்போது, ஜஸ்ட் பிகாஸ் நீ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிட்டனால டோன்ட் திங்க் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி ரெவல்யூஷனைஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட். இட் வாஸ் வெரி ஐ ஓப்பனிங். அட் த சேம் டைம் தட் இஸ் ஹவு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஹி ஆல்சோ சேஸ் தட் சின்ன சின்ன ஸ்டெப் வச்சாதான் திங்ஸ் வில் சேஞ்ச் சொல்கிறாரு. அதே புத்தகத்தில் கடைசியில் அதை சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம கண் முன்னால் அந்த வேஸ்டேஜ் நடக்கலைன்னா, வேஸ்டேஜே இல்லைன்னு நினச்சி மற்ற இடங்களில் தவறு பண்ண ஆரம்பிச்சிடுறோங்கிற வார்னிங்கை கொடுக்குறாரு. Okay, this is also I think you can relate it to, we have a recent system. ஒரு ரோடை வந்து டிக் பண்ணும்போது புதுசாக ஒரு ரோடை போட்டுட்டு போயிடுறாங்க. they are constructing it. Okay. Next month they come and dig it. It is like a 1300 kilometer highway. Yeah. So, which department is involved? Plumbing, electrification, exactly. road laying. And there are 25 departments and they are trying to unify it. Only after this is unified we can compete with China. So there were memes saying that we are already competing with China. So unfortunately that is not true. Let's stick to being realistic. I was able to relate to that when I saw that. அப்புறமா 426th Netflix lessons. So I think most of you would have been interested looking into the Netflix lessons. It talks about movies. Even Raj started with a lot of spoilers. Right. And one person rightly commented. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து பிளெண்டர் ஃபார் எவர்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு எந்த மூவிலேருந்து இந்த கதைகளை கொண்டு வந்தேன் அப்படின்னு. சும்மா நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பேச போகிறோம், ஸ்பாய்லர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு திகில் கொடுக்கறதுக்காக அதை பண்ணேன். Blender caught it. Yeah. Nice. And அதில் வந்து we talked about aesthetic usability effect. Yes. So as you said for marriageல இருக்கலாம் நீங்க. I think it is with everywhere. நான் இப்போ ஒரு பஸ் புக் பண்ண போறேன், ஒரு ட்ரெயின் புக் பண்ண போறேன்னா I go for premium based on the looks. Okay, இது இப்படி பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு நான் போறேன். மேரேஜ் மாதிரி லவ்வுமே many people, I think aesthetic effect is being there in every thing that we do ன்னு நினைக்கிறேன். I completely agree. Even the iPhone, for example, simply because it looks sexier, we are paying 4 times the cost. Yeah. True. And about the progress. So on the progress வந்து நீங்க காமிச்சீங்க அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி இல்லாம when you show it ஒரு percentage. Okay. ஒரு pictorial representation கொடுத்தீங்கன்னா, ஒரு dashboard மாதிரி percentage கொடுத்தீங்கன்னா, it gives you more motivation. That is நம்ம நார்மலாக டோபமைன் தான் சொல்லுவோம். we want daily dopamine. Okay, I see I have done this much. Right. So I wanted to share a personal experience. I use Duolingo for learning Hindi. Okay, so I've been using it for 88 days. So that means I have 88 days streak. Wow. So that is a thing I love about Duolingo. And I'm not a fan of Snapchat, but I've seen people using it. So Snapchat what language are you learning? Hindi. Okay. Yeah. So Snapchat என்னன்னா, while you are using Snapchat, when you send snaps, அதுல streak வரும். Daily if you are keeping in touch with people, you get streak. That drives them crazy. Daily அனுப்பிட்டே இருப்பாங்க. Same way, it has been used for a infotainment, or it is used for an educational purpose. Or learning பண்ணும்போது it made sense, and that keeps me driving. Okay, இன்னைக்கு 87 days ஆயிடுச்சு, 88th day I want to keep a streak அப்படின்னு I'm still learning. And also there is a huge mathematical algorithm involved
in deciding what to set as your next target. Okay. ஸ்ட்ரீக்ஸ்லேயே 10ல் இருக்க போகிறேன்னா 15 உனக்கு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். 140 இருக்கேன்னா 145 இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ப்ராபப்ளி 150, ப்ராபப்ளி 200. Okay. ஸோ தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரன்ஷியல் க்ரோத் தேர் இன்வால்வ்ட். அது உட்காந்து நல்லா பண்ணியிருக்காங்க அதை. Okay. And the last thing is, in the Netflix episode la you gave a start to another episode about book club, Netflix book clubs. That's one thing பா. அது சில எபிசோட்ஸில் இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலான்னு ஒரு குதூகலத்தில் ஆவலில் சொல்லிடுறேன். அதை நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கல. ப்ராபப்ளி ஐ ஷுட் கெட் பேக் டு ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் தட். One thing I have been able to do though is not repeat myself. I have a repository to search for that. So இந்த tool தான் யூஸ் பண்றேன் அதுக்கு. I've seen that. Truly amazing. Yeah, seriously amazing tool. ஸோ அந்த டூல் வந்து நான் ஒரு விஷயம் எங்கேயோ பேசின மாதிரி இருக்கேன்னு போட்டு அதில் போட்டு பார்த்தேன்னா இங்கேயும் பேசியிருக்கேன்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால் அந்த பக்கம் போவேணாம் அப்படின்னு வந்துடுவேன். பட் இந்த பெண்டிங் எபிசோட்ஸ் இன்னும் பண்ணல. Maybe you can do it later. Should do that. Alright. So 427th episode is about synthesis. Okay. So அதில் comments எல்லாத்தையும் நான் வந்து collate பண்ணி சொல்லணும்னா, most people were saying this. The typical or the classical example of synthesis is Quotidian. You collect data, you gather them. இந்த பாருப்பா, புதுசா ஒன்றும் உருவாக்க முடியல, இருக்கிறத சேர்த்து வச்சு கோத்து கொடுக்கறது தான் நம்ம வேலை. அப்படிதான் நான் பார்க்குறேன். கரெக்ட். அதுதான். ஸோ ஐ ஃபாலோ அ ப்ராசஸ். அதாவது கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு IPO அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது இன்புட், பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவுட்புட். ஸோ இப்போ நான் ஒரு பீச் போகிறேன் அப்படின்னா, அந்த பீச் என்னோட இன்புட். அங்கே அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீலிங் வருது, ஹவு நாஸ்டாலஜிக் ஐ ஃபீல், அதெல்லாம் என் பெர்ஸ்பெக்டிவ். And that's unique to you. Yeah, unique to me. Okay. So அதை வச்சு நான் ஒரு கான்டென்ட் எழுதுறேன், இல்லை ஒரு ட்வீட் போடுறேன் அப்படின்னா, that is the content we create. IPO. The very simple rule for creating content. Beautiful. So anyone can do that. And synthesisல வந்து last question I just wanted to ask. இந்த IPO பற்றி பேசணும்னா, I முக்கியமா P முக்கியமா? P. Yeah. ஸோ இந்த ஐங்கிறது ஒரு கம்ப்ளீட்லி innocuous, silly, simple thing-ஆ கூட இருக்கலாம். It's the P that's important. உங்கள் கோணத்திலிருந்து, உங்கள் கண்ணோட்டத்திலிருந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன கசக்கின பேப்பர், ஒரு பிளாஸ்டிக் பை காற்றுல பறக்குது. அந்த காற்றுல பறக்கிற பிளாஸ்டிக் பையை வச்சு ஒரு மூவி சீனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த பெர்ஸ்பெக்டிவ். பியூட்டிஃபுல். The synthesis, before I move on, I have a last question about the school of Elon Musk. Okay. The named synthesis. Synthesis, yeah. So I am still skeptical of how that would work. Adha ungalta kekanu nenachen. See, let's say a guy or a girl who is aged 15 and there is another one who is aged 10. 10 வயசுல இருக்கவங்க 15 வயசுல இருக்கவங்க ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்தா, how do you think they can handle that? Actually, that's the only way classes can work well அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லியோ பபௌட்டா அப்படின்னு ஒரு ஜென் டாஸ்க்ஸ் ஆள், அவர் zenhabits.com நினைக்கிறேன். அவர்கிட்டேருந்து தான் என்னுடைய சன்னை ஹோம் ஸ்கூல் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனே கிடச்சிது. அவர் ஒரு கமெண்ட் அடித்தார். 4 குழந்தைகளோ என்னமோ அவருக்கு, 4ஐயும் ஹோம் ஸ்கூல் தான் பண்ணார். he didn't use the word homeschooling, he used the word free schooling. Okay. And in that he says, the schoolroom is probably the only jailhouse in the world where children of the same age, irrespective of their interests, irrespective of their level of maturity, are put together for fixed periods of time and hoped that they will be able to promote themselves to the next year. வேற எங்கேயுமே அது கிடையாது. பிளேகிரவுண்டில் அது கிடையாது. இந்த ரியல் வேர்ல்ட், ரியல் லைஃப் பிளேகிரவுண்ட். எம்ப்ளாய்மெண்ட்டில் அது கிடையாது. பிஸ்னஸில் அது கிடையாது. வாட்ஸ் யுவர் ஏஜ், வாட்ஸ் மை ஏஜ், வி ஆர் ஹியர் டுகெதர். அதை நீ ஸ்கூல் ரூமில் ரீக்ரியேட் பண்ணு, வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அப்படின்னார் அவர். So I saw a connection between that and this. That's a nice way of looking at it. I just wanted clarity, and people would also get that clarity. Listening. Thank you. And 428th episode on the picking the best. So adula we had a comment from Abdul Razak. Okay. He used a little wordplay, and he used to watch your videos without logging in. ஓகே. அப்துல் ரசாக் பேர் நான் கேட்டதே இல்லை, இதனால தான் போல இருக்கு. ஓகே. வந்து இன்காக்னிட்டோ மோட்ல பார்த்திருக்காரு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் he made the effort to log in to add a comment because he thought this is the best episode. So he picked the best and the episode's name is Picking the Best. Thank you Abdul. Hope you won't log out. Yeah.
And also he was and there was another comment, I'm not sure if it is him. They were asking இதோட க்ளோசிங் தாட் வந்து ரொம்ப செமையா இருந்துச்சு. அவுட் லைக் இஃப் ஹேவ் டு பிக் டாப் 10 க்ளோசிங் தாட்ஸ் ஆஃப் Quotidians, இதுல உள்ளது ஒன்னு. இட் இஸ் அபவுட் இன்டர்வியூயிங் ஸ்கில்ஸ் which will come to that later. So would we ever get a chance to see the almanac, just like almanac of Naval Ravikant? Okay. இந்த நவால் ரவிகாந்தோட அல்மனாக் நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப அவருடைய வேர்ட்ஸே somebody has sat down and just put together a book filled with that person's words. அவரோட வேர்ட்ஸ்லாம் யூனிக் அண்ட் ஒரிஜினல்ங்க. நான் வந்து கோத்து சேர்த்து கொடுக்குறவன் தான். பட் எனிவே ஐ ஹாவ் அ மீடியம் பிளாக் அண்ட் ஈவன் ஃபார் தோஸ் ஹூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய தமிழ் சொற்பொழிவை உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ யூர் வெல்கம் டு விசிட் த பிளாக். தேங்க்யூ. Okay, and the last one is about interviewing skills. So as a person who interviews, நானும் அதை பார்க்க ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு to listen to all those stuff. It gave me a completely different perception about the interviews. First point என்னன்னா about the hierarchy. So if you're going to hire a manager, not only the senior manager should be there, even the subordinate should be there. Ricardo Semler. Yeah, that was amazing. I don't think any organization பண்றதில்ல ரொம்ப. ஆமா. So that is one of the in fact அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தபோது why Semco doesn't want you to work like Semco னு ஒரு ஆர்டிகல். ஸோ அதை இன்க்ளூட் பண்ண டைம் இருக்குல்ல, பட் போய் படிச்சு பாருங்க. Definitely. And the other point was ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது you should not only just look at the background of the person, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, the story. Yes. The 4 people you mentioned. Yes. That was all Oprah Winfrey, Jack Ma. Yeah. And one thing I noticed there while you're talking about these skills is you read those from blogs that were unique and unusual. Okay. So I had a inquisitive question, if I should say. In 425th episode, if I'm not wrong. போட்டு கொடஞ்சு எடுத்துருக்க போல இருக்கு. ஸோ அந்த இதில் அந்த வெப்சைட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலாக மூவ் ஆகும். ஸோ தட் வாஸ் யூனிக். பட் வாட் யூ செட் இஸ் இது வந்து யூசபிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால திஸ் டென்ட் ஒர்க். You should go by the conventional வேங்கிற மாதிரி conveyed to me. Okay. So இங்கே வந்து you didn't go for the conventional blocks, you went for something which was unusual and unique. So right. So அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, I think usability is physical, muscle memory. எல்லாத்தையும் மேலே தள்ளி கீழே இழுத்தே நம்மளுக்கு பழகி போச்சு. அண்ட் அதுதான் என்னுடைய கை எதிர்பார்க்கவும் பார்க்கறது. பட் fertile mind, an agile mind will want variety. அந்த வெரைட்டி தான் அதை தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கவே வைக்கும். ஸோ த மைண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் வெரைட்டி வைல் த ஹேண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் கன்ஃபார்மிட்டி. ஓகே, தட்ஸ் த வே ஐ வுட் சே. as a creator of that website, ஏன்னா அவரோட மைண்ட் வெரைட்டியில் போய் தான் பண்ணியிருக்கு. ஓ யா, கரெக்ட். ஓகே, அந்த யூனிக்கான தாட்ல இருக்கு. ஸோ வாட் he should have done. ரைட். ஸோ அவர் உருவாக்குற விஷயம் வந்து இஸ் இட் கோயிங் டு பி கன்சியூம்ட் மென்டலி ஆர் இஸ் இட் கோயிங் டு பி கன்சியூம்ட் ஃபிசிக்கலின்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லையா? ஸோ நான் புதுசாக ஒரு பந்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப் மாதிரி ஒரு பந்தை உருவாக்கினோம்னா உருட்டி கூட விட முடியாது. த பிஸ்னஸ் மே நாட் பிக் அப். ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் a digital interface and you think of something slightly different which is consumed as a mental thing, not physically, then probably you can look for innovation. Nenikiren. Nice. Yeah, that works. But again, war on variation. Yeah. அந்த ஆளு எல்லாத்தையும் ஒரே இடத்துல அப்படியே தலைக்குப்புறம் திருப்பி போட்டான் இல்லையா? இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், டவுன் ஆரோ பிரஸ் பண்ணா ரைட்டை மூவ் பண்ண வச்சிருக்கலாம். Yeah, instead of saying right, yeah, that would have டவுனும் அப்பும் கிடையாது, ரைட் லெஃப்ட்ல போய்க்கோ அப்படின்னா இத்தனை நாள் நான் ரைட் ஹேண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு நீ வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் பண்ணுன்னு சொல்ற மாதிரி அது இல்லையா? ஸோ ஓகே, அவர் நம்மளோட யூசபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாம he could have done that. It could have been amazing. Yeah. Good to take that. Last episode is digital ally or digitally. So I really like these word plays that you make with the captions and also the thumbnail content. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு thumbnailம் மினிமல் எஃபர்ட் மாதிரி இருக்கும், பட் இட் ஹேஸ் சம் கான்டெக்ஸ்ட். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த டிஜிட்டலியில் வந்து there is a comment from go hacker mode. அதாவது ஐ திங்க் யூ வாண்டட் டு கிளாரிஃபை இட். ஹவு கேன் யூ சே திங்ஸ் ஆஃப் பிட் இஸ் பீன் டிஸ்கஸ்ட் ஆன் அவதார் விச் சீம்ஸ் இவர் தெரியும். ஆமாம், நிச்சயம் இது வந்து சயின்டிஃபிக் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் நான் கொடுக்கலைங்க. பட் ஐ வாஸ் ட்ரைங் டு புல் திங்ஸ் டுகெதர், ட்ரா அனாலஜிஸ் அண்ட் பேரலல்ஸ், அவ்வளோதான். ஸோ
ஒரு அழிக்க முடியாத ஒரு விஷயம், எங்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா பிட்டு, பைட்டு, டேட்டா, 0, 1 அப்படிம்பாரு. அந்த காலத்து ரிஷியை போய் கேட்டிங்கன்னா பரம்பொருள், ஆன்மா அப்படிம்பாரு. இது ரெண்டும் சேம் தானோ அப்படின்னு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வர்றவன் சொல்லுவானா இருக்கும். அதுதான் பாயிண்ட். ஸோ த எய்ம் வாஸ் நாட் டு make somebody unhappy or angry. The aim was to draw some interesting parallels. Worked for me, didn't work for you. All the best next time. All right, and I'd like to end it with a personal question again. So, we have already discussed about Black Mirror in various occasions. Yes. And in the last episode, leme adha patti pesirukkom. And Black Mirror is எங்கும் எதிலும் டேட்டா, எல்லாவற்றையும் மறக்க முடியாமல் மறக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது. Best dystopian series I have seen. Okay. So the path we have we might have been scared. Thandi, you wanted to get that ultra human. So how do you think that would work? இப்போ உங்களோட டேட்டா உங்களை தாண்டியும் ஸ்டே பண்றதுல what is your take? I think அது necessary evil அப்படின்னு நினைக்கிறேன். I think it is also a duty. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கடமை அது. நீ இருப்ப, நீ ஊரில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடுவ, ஊரில் இருக்கிற காற்றெல்லாம் சுவாசிப்ப, தண்ணியெல்லாம் குடிப்ப. வாட் இஸ் யுவர் இம்ப்ரிண்ட்? என்னத்தை விட்டுட்டு போகிற நீ? ஏதாவது புதிய ஐடியா வச்சுருக்கியா? ஏதாவது யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றிருக்கியா? ஏதாவது உருவாக்கியிருக்கியா? அதை விட்டுட்டு போ. இத்தனை நாளாக இப்போ சாக்ரட்டிஸ் உருவாக்கின வார்த்தைகளை தவிர அவர் மண்பாண்டம் ரொம்ப நல்லா பண்ணுவாராம். தெரியுமா அவனுக்கு? தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா அவர் பண்ண மண்பாண்டெல்லாம் உடஞ்சி போயாச்சு. ஏன்னா அது பிட்டு கிடையாது, அது ஆட்டம். பிட்டுன்னு ஒன்று கையில் கிடச்சி என்னைக்கு எழுதின பிட்டாக இருந்தாலும் என்னைக்கு வேணாலும் கிடைக்குங்கிற அந்த ஒரு அருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் போது, இஃப் வி ஆர் நாட் யூஸிங் தேட், ஐ திங்க் வி ஷுட் ட்ராக். Yeah, definitely. I second that. I go by it. நம்ம அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எபிசோடில் பார்த்த மாதிரி, when we change the phone, we leave the data, we take the data with us. Correct. அந்த மாதிரி நம்ம போனாலும் we should leave a legacy. So I believe further the humanity-னே பார்க்கணும். உன்னுடைய பெனிஃபிட், உன் குடும்பத்தோட பெனிஃபிட்னு பார்க்காம சொசைட்டி, ஹியூமனிட்டி, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. Maybe we can call it nature's ethic. Right. So we are giving back to nature for whatever we have got. To clarify, நீ பெரிய பிஸ்தா இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ கரெக்டான விஷயங்கள் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாயிண்ட் ஆஃப் வியூ, நீ சொன்னீங்க ஐபிஓ, அந்த பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கணும். பிகாஸ் there may be people who may learn what not to do looking at you. True. You may be an example for that. Exactly. Right? So I think provoking pages is the legacy that I am leaving, and I think you would agree that Quotidian is one of the legacies that you would leave. Right. And look at our hairstyles. Whose hairstyle are you going to follow? Right? Perception via perspectives. All the best then. Thank you. Thanks a lot again. Thank you. That was fun. 430 is done. Namaste. Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.